நல்ல காலம் பிறந்திருச்சு, நாடும் வீடும் செழிச்சிருச்சு, புனிதர் கோயில் திறந்துருச்சு, நமக்கு புது வாழ்வு மலர்ந்துருச்சு. படிக்கும்போது லட்சுமி வாசத்தை படிக்கும்போது ஒரு பயனுணர்வு ஏற்படும். உலக முடிவை பற்றி சொல்லி இது பயன்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட கட்சி அல்ல. உலக முடிவின் பின்னணியில் நம்முடைய இறுதி நாளை நினைத்து விழிப்பாயிருந்து ஆயத்தமாயிருக்கின்ற வகையை நாம் வாழ வேண்டும் என்பதற்கு அறிவித்திருக்கின்ற ஒரு வாசகம். நிறைய பார்த்து நிறைய மக்கள் சொல்லி இருப்பவர்கள் தான் அன்றைக்கு நாளைக்கு உலக முடிய போது, நாளைக்கு உலக முடிய போது பலமாக சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக 1995 ஒரு பிரிவினை சமூகங்கள் ஒரு குரூப் எழுப்பி உலகம் முடிய போது 2000ல எப்படியா சொல்றீங்க? இயேசுதார் படத்தை பார்த்தீங்கன்னா 2 பேரும் மட்டும் தனியே தெரியும். லாஸ்ட் வரைக்கும் 2 பேரும் மட்டும் கொஞ்சம் தனியே தெரியும் பாத்தீங்க. அந்த 2 பேரும் காட்டுறது 2000 முடிக்குது. ஆனால் 2000 உலகம் அழிச்சு போயிடும். அதனால நம்ம ஆயத்தமா வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க இருக்கிறாங்க. அது சொல்லி நிறைய கதைகள் சொல்லி போகலாம். இப்ப ஒரு இந்தியாவில் ரொம்ப பெருசா போயிடும். இதை மட்டும் விழிப்பாயிருக்கணும், ஆயத்தமாயிருக்கணும். அதை செய்தார் நம்முடைய புனிதர். அவர் விழிப்பாயிருந்தார், எல்லாத்துக்கும் ஆயத்தமாயிருந்தார், எல்லாத்துக்கும் ஆயத்தமாயிருந்தார். அப்படி ஆயத்தமாக இருந்ததுனால்தான் சபை தலைவர் கேட்ட உடனே நீ இந்தியாவுக்கு போகிறது மகனே, இதோ போகிறேன். இந்தியாவுக்கா? நோ ப்ராப்ளம். சவுத் ஆப்பிரிக்காவுக்கா? தென்னாப்பிரிக்காவுக்கா? நோ ப்ராப்ளம். ஈவன் சகாரா பாலைவனமா? பிரச்சனையே கிடையாது. எங்க வேணாலும் போகிறது ரெடியா இருந்தார். ஏனென்றால் அவர் ஆயத்தமாயிருந்தார், விழிப்பாயிருந்தார். அதுதான் அவருக்கு வல்லமையை கொடுத்தது. சரி பாடங்களே, இப்ப நம்ம கீழ்ப்படிதலுக்கு வருவோம். கீழ்ப்படிதல், கடவுளே கீழ்ப்படித்தார், கடவுளே கீழ்ப்படித்தார். கடவுளே கீழ்ப்படிதல், இந்த சபையாருடைய கீழ்ப்படிதல் என்ன நன்மைகள்? ரோமியர் எழுதிய திருமுகம் 5வது அதிகாரம் 19வது வசனத்துல பவுல் சொல்றார், ஒரு மனிதனின் கீழ்ப்படியாமையால், ஆதாம் என்கின்ற அந்த மனிதனின் கீழ்ப்படியாமையால் நாம் பாவநிலைக்கு தள்ளப்பட்டோம். ஒரு மனிதனின் கீழ்ப்படிதலால், இயேசு என்கின்ற ஒரு மனிதனின் கீழ்ப்படிதலால் நாம் அனைவருமே கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகப்பட்டோம். ஆக கடவுளே கீழ்ப்படித்தார். அந்த கீழ்ப்படிதல் ஒவ்வொருவருக்கும் மீன்மை கொண்டு வந்தது. அதே போல பிரான்சிஸ் சபையாரும் அவருடைய சபை தலைவருக்கு கீழ்ப்படித்தார். அது பலாயிரக்கணக்கான மக்களுக்கு மீட்பை கொண்டு வந்தது. எப்படி முதலில் இயேசு என்ற அவருடைய கீழ்ப்படிதல் அந்த யூத மக்களுக்கும் இஸ்ராயல் மக்களுக்கும் முதலில் மீட்பை கொண்டு வந்ததோ, அதே போல இந்த சபையாரின் கீழ்ப்படிதல் யாருக்கு மீட்பை கொண்டு வந்தது? குறிப்பாக இது ஒன்றுமே சொல்ல மாட்டீங்க. யார் கொண்டு வந்தது மீட்பை? நம்ம இந்திய மக்களுக்கு. அம்மாவா இல்லையா? அவருடைய கீழ்ப்படியாமல் இருந்தா இன்னைக்கு இந்தியாவில் இவ்வளவு பெரிய கிறிஸ்தவ மதம் வளர்ந்து கேள்விக்குறி. அவர் முன்னாடியே பொம்மையாக இருக்கிறார், அவர்கள் இருக்கிறாங்க, வெஸ்டிங்கிறாங்க, வீரவாங்கி வந்திருக்கிற முன்னாடி எந்த பேர் வந்திருந்தாலும் சபையார் ஆகிய பணியை நாம் குறைத்து மதிப்பிட முடியாது. எந்த அளவுக்கு கிறிஸ்தவ வளர்ந்திருக்கிறது என்றால் குறிப்பாக இந்தியாவில் அது நம்முடைய புனித சபையாரை மறைபொருள் பணியால் நிகழ்வது. பிரியமானவர்களே, இப்ப மறுபடியும் கீழ்ப்படிதலுக்கே வரும். கீழ்ப்படிதல் தான் என்ன? கீழ்ப்படிதல் தான் என்ன? கீழ்ப்படிதல் சொன்னதை கேட்கிறது. பசங்களை சொல்லுங்க, பசங்க என்ன பாருங்க, எனக்கு அன்றைக்கு முன்னாடி பார்த்தா பார்த்து கீழ்ப்படிதல் என்ன? சொல்றதை கேட்கிறதா? கீழ்ப்படிதல் என்பது என்னுடைய விருப்பத்தை மற்றவர்களுடைய விருப்பத்துக்காக தியாகம் பண்ணுவது. என்னுடைய விருப்பத்தை மற்றவர்களுடைய நலனுக்காக, மற்றவர்களுடைய நலனுக்காக என்னுடைய விருப்பத்தை, சொந்த விருப்பங்களை தியாகம் பண்ணுவது. இந்த கீழ்ப்படிதலில் 3 வகை உண்டு. இந்த கீழ்ப்படிதலில் 3 வகை உண்டு. ஒன்று கட்டாயத்தினால் கீழ்ப்படிவது, இரண்டாவது கடமைக்காக கீழ்ப்படிவது, மூன்றாவது அன்பினால் கீழ்ப்படிவது. கட்டாயத்தினால் கீழ்ப்படிவது உதாரணம்னா போகிறீர்கள், போனா போகணும், வாழ வரணும், போய் சண்டை போடுறது. ஐயா கவலையாக 1000 பேர் இருக்கிறாங்க எதிரி தரப்புல, நம்ம பேர் 3 பேர் தானே இருக்கு, எப்படி சண்டை போடுறது அப்படின்னு கேள்வி கேட்க கூடாது. 100 பேரோ 10 பேரோ 1000 பேரோ போனா போகணும்.
கீழ்ப்படிதல், அன்பின் உந்துதலாக இருக்கிற ஒரு கீழ்ப்படிதல். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தான் சொல்லலாம். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தான் சொல்லலாம். அதுன்னு சொல்றாரு என்னது, கடவுள் தன்மையில எவர் படிக்கிறாங்க திருவள்ளுவர். அந்த பிலிப்பியருக்கு திருமூல பவுல் சொல்றாரு அவருடைய கீழ்ப்படிதலை பற்றி அதிகாரம் 3 8வது வசனம். அதிகாரம் 3 8வது வசனத்தை சொல்றாரு, சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் முடிக்க பார்ப்போம். சிலுவை சாவியை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிவரானார். சிலுவை சாவியை ஏற்கிற அளவுக்கு கீழ்ப்படிவரானார். சாவு அது பிரச்சனை இல்லை. கத்தியால விட்டா என்ன துன்பம் கஷ்டம் ஒரே வெட்டாம அடுத்த ஃபீல் செகண்ட்ல முடிஞ்சு போயிடுது. கஷ்டம் எல்லாம் முடிஞ்சு போயிடும். ஈக்குவலி குத்தி போனா கூட எவ்வளவு துன்பம் நீடிக்கும்? அதிகபட்சம் போனா 5 நிமிஷம் 10 நிமிஷம் கொஞ்ச நேரம் இருக்கும் போயிடும். ஆனால் சிலுவை மரணம் என்பது ஒரு நாள் முழுவதும் அல்ல, அந்த இரவும் அடுத்த முறை நீடிக்கக்கூடிய ஒரு துன்பமான ஒரு மரணம். துன்பமான ஒரு மரணம் நமக்கு தெரியும். சிலுவையில் அறைந்த பிறகும் பல மணி நேரம் உயிருக்கு போராடுகிற ஒரு உண்மையான ஒரு மரணம் சிலுவை மரணம். அது மட்டும் இல்ல, சிலுவை மரணம் என்பது அவமானத்தின் சின்னம், ரொம்ப அவமானகரமானது. யூதர்களுக்கு அது இன்னும் கொடுமையானது. அப்படிப்பட்ட சிலுவை சாவியே இருக்கின்ற அளவுக்கு அவர் கீழ்ப்படிபவரானார் அப்படிங்கிறது முதல் கீழ்ப்படிதல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதே போல நம்முடைய புனிதர் கீழ்ப்படிவது சாவுக்கு அவர் கவலையே படல. இந்தியாவாக இருக்கட்டும், கப்பல் பயணமாக இருக்கட்டும், எதாவது இருக்கட்டும், அவர் எதை பற்றியுமே கவலைப்படல. உடனே சொன்ன உடனே கிளம்பிடுற இதோ கிளம்புறது அவங்க மட்டும் கிளம்பிடுற. ஆமா, நல்லா பாருங்க. இப்போ ஒரு கீழ்ப்படிதல் எவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு தன்மையை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். அந்த கான்டெக்ட் சூழ்நிலையை பார்த்தோம்னா முதல்ல முன்னுரையை வாசிச்சது போல நிக்கோலாஸ் நல்லாரியா நிக்கோலாஸ் பேரை மட்டும் வச்சு அவர் தான் இந்தியாவுக்கு முதலில் மறைமுகம் படிக்காம வர வேண்டி இருந்தது. ஆனால் புறப்பட வேண்டிய அந்த நாளில் அவரை வர முடியாத அளவுக்கு உடல்நலம் பாதிக்கப்படுகிறது. வயது சேர நிச்சயமாக மரணம் இருந்துச்சு. இந்த அந்த சூழ்நிலையில் கலைஞர் வித்தியாசம் வந்து சொல்ல கலைஞர் நீ இந்தியாவுக்கு போ அப்படியே ஆரம்பித்தது. வேற பேச்சே கிடையாது. விளக்கம்னா ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய உலகத்தில் விளக்கலாம். வேற பேச்சுக்கள் எங்கேயும் போகிற நாடு தந்தை உடனே கழிப்பிட்டார். போட்டிருக்கிறது ஒரு கேசட், இன்னொரு கேசட் வச்சிருக்கிறாரு, அது கிழிச்சு போய்க்கிறாரு. உடனே உட்காந்து தச்சுக்கிட்டார். உடனே உட்காந்து அந்த கிழிஞ்ச கேசட் தச்சு மடிச்சு பையன் வச்சுக்கிட்டு கழிப்பிட்டார். அம்மா பார்க்கல, அப்பா பார்க்கல, யாரையும் கண்டுக்கல. இப்போ டிரான்ஸ்போர்ட் கொடுத்தாங்கன்னா கடைசியாக போனாலே போக மாட்டோம். அப்படியே போனால கட்டாயமான கீழ்ப்படி உண்மை இதான் ஏதாவது நிதர்சனமான உண்மை. அப்படியே நம்ம கட்டாயம் ஒத்துக்கொண்டாலும் உடனே போக மாட்டோம். அட்லீஸ்ட் ஒரு மாசமா ப்ரிப்பரேஷன் எங்க ரூம்ல ப்ரிப்பேர் பண்றதுக்கே ஒரு வாரம் ஆகும். மறுபடியும் வீட்டில் போய் சொல்லணும் அப்படியே 3 நாள் ஆகும். வரணும் நினைச்சா 3 நாள் ஆகும் யோசிப்போம். அதுதான் உண்மை நிதர்சனம். ஆனால் எங்க இருக்கு பலாயிரக்கணக்கான தமிழக ஸ்பெயின் இருக்கு, இந்தியா இருக்கு, அங்கேயிருந்து வர எந்த ஒரு தயக்கமும் இல்லாம உடனே இதோ போகிறேன். நான் யோசிச்சு கப்பல் பயணம் ட்ரெயின் பயணம் மாதிரியா ரிசர்வேஷன் பண்ணாத நான் ஜென்ரல் படத்துக்கு போக கஷ்டம். இன்னைக்கு டிக்கெட் கிடையாது, 1 லட்சம் பரவாயில்ல வெயிட் பண்ற சாமி தலைவரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனால் அவரோட கப்பல் பயணம் எப்படி போகும், எவ்வளவு போகும், இந்தியா எங்க இருக்கு, அவங்க இருக்கிறவங்க யாரு, அவங்க என்ன மொழி பேசுவாங்க, என்ன சாப்பிடுவாங்க, எதுவுமே தெரியாது. அப்படி இருந்தால் உடனே கீழ்ப்படித்தார். எப்படி அவருக்கு சாத்தியமாயிடும்? எப்படி சாத்தியமாயிடும்? அதனால யோசிச்சு பார்த்தீங்கன்னா இறைவார்த்தை, இறைவன் மீது அவர் கொண்டிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை, இறைவார்த்தை மீது அவர் கொண்டிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை, ஏனென்றால் இதன் அனுபவமாக உணர்ந்தது. இறைவார்த்தை எத்தனை வலிமை உள்ளது, ஆற்றல் உள்ளது, வலிமைக்கிறது என்பதை அவர் உணர்ந்திருந்தார். அவரை மாற்றிய இறைவார்த்தை ஞாபகம் அதுபடி இறைவார்த்தை வல்லமை பற்றி சாமுவேல் ஆலோசிஸ் பண்ணிட்டு இங்கிலாந்து அறிஞர் அழகா சொல்லியிருக்காரு. நல்லா கவனிங்க. அவர் இந்த இறைவார்த்தை வல்லமை அழகா தெரிஞ்சுக்கலாம். அவர் சொல்றாரு, நான் என்னை கண்டுகொள்வதற்கு இறைவார்த்தை வல்லமை, நான் என்னை கண்டுகொள்வதற்கு விவிலியத்தை போல் எனக்கு உதவிய வேறு எந்த புத்தகமும் உலகத்திலே கிடையாது. நான் என்னை கண்டுகொள்வதற்கு விவிலியத்தை போல் உதவிய வேறு எந்த நூலும் இந்த உலகத்திலே கிடையாது. ஏனென்றால் இறை வார்த்தையானது என் இதயத்தில் ஆழத்துக்குள் ஊடுருவி நல்லா
இந்த இறையாண்மையாக என் இதயத்தின் ஆழத்திற்குள் ஊடுருவி என்னையே எனக்கு வெளிச்சமிட்டு காட்டுகிறது. இது பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்டிருந்தால் ஒழிய இது நடப்பதற்கு சாத்தியமே இல்லை. அழகா சொல்லியிருக்கார். நல்லா பாருங்க. ஒரே ஒரு இறை வார்த்தை தான் இறை வார்த்தைகள் ஒரு வாக்கியம் கேட்கிறார். ஞாபகம் அதான் எல்லாருக்கும் தெரிய வார்த்தை. புனித சபையாரின் வாழ்க்கையில் புரட்டி போட்ட மாற்றி போட்ட அவருடைய இதயத்தின் ஆழத்தில் சென்று அவரை வெளிச்சமிட்டு காட்டிய இறை வார்த்தை மனிதர் உலகம் ஒருவன் எனக்கு தெரியும். நம்ம போன ஒருவன் உலகம் எல்லாம் மறுபடியும் சத்தமா சொல்லுங்க. இதே வார்த்தையே திருவருகை காலம்போது உங்க உள்ளத்துல வச்சு சிந்திச்சுக்கிட்டே இருங்க. திருவிழாவுக்கு இதே சிந்திச்சுக்கிட்டு ஆயத்தமா இருங்க. உங்களுடைய கிறிஸ்துமஸ் பிறப்பு விழா ஆசீர்வாதத்தை கொண்டு வந்த விழாவாகவும் அதே போல நம்முடைய புனித சபையார் வழியாக ஆசீர்வாதத்தை கொண்டு வந்த இறைவார்த்தையாக இது இருக்கும் என்பது சாத்தியம் கிடையாது. இன்னும் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் சொல்லுங்க பார்த்து முடிச்சுக்கோம். எப்படி இறைவார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்தார், கீழ்ப்படிந்ததால் அந்த இறைவார்த்தை இவரை எப்படி பலப்படுத்தியது அவர் ஆற்றலை கொடுத்து பார்ப்போம். ஒரு சில யோகன் எழுதின செய்தியில் 14வது அதிகாரம் 18வது வசனம் 14வது அதிகாரம் 18வது வசனத்துல ஆண்டவர் சொல்றார், நீங்கள் என்ன செய்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். நீங்கள் என்ன செய்தால் அவர் சொல்றார், என் கட்டளைகளை கடைபிடியுங்கள். புனித சபையினால் அத்தனை கட்டளைகளையும் அச்சுப்பிழையாக கடைபிடித்தார். அதில் சொல்றது, நீங்கள் உலகம் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள், இறையரசை பார்க்குங்கள். இது கட்டளை ஒரு கட்டளை. கீழ்ப்படிந்தாரா? உலகம் விஸ்வத்து போறாரு, இந்தியாவுக்கு போறாரு, ஜப்பானுக்கு போறாரு, உலகம் சென்று நற்செய்தி அறிவித்தார். அவர் கட்டளைகளை கடைபிடித்தார். அந்த கட்டளைக்கு கீழ்ப்படித்தார். அதனால் தலைவருக்கு கீழ்ப்படிந்து அவர் இலகுவாயிற்று. அடுத்த வசனம் நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5லிருந்து 6 வரை வசனங்கள். அதுல என்ன சொல்றாருன்னா, ஆசிரியர், நீ உன் இதயத்திலிருந்து கடவுளை நம்பு, உன் முழு இதயத்தோடு கடவுளை நம்பு, நீ எதை செய்தாலும் இறைவனை உன் கண்முன் நிறுத்து. நீ எதை செய்தாலும் இறைவனை உன் கண்முன் நிறுத்து. உன் வலிமையோ அறிவையோ நம்பாதே, அப்பொழுது ஆண்டவர் உன் பாதையை செம்மைப்படுத்துவார். நீங்க சபையை ஆரம்பிச்சுனார். அவங்க தலைமுறையோ அவங்க அம்மா அப்பாவையோ அவங்க நண்பர்களே நம்ம எல்லாரும் பயணத்தை ஒதுக்கவே மாட்டார். ஐயோ இடத்துக்கு போக மாட்டிய தலைவர் சாரி சொல்லியிருப்பார். ஆனால் அவர் கடவுளை நம்பினார். அவர் என்ன செய்தாலும் கடவுளை கண்முன் நிறுத்தினார். அவருக்கு எல்லாம் இலகுவாயிற்று. அதனால் அவர் ஜப்பானுக்கு போனாலும் சரி, இந்தியாவுக்கு போனாலும் சரி, கடவுள் என்ன செய்தார்? அவருடைய பாதைகளை செம்மைப்படுத்தினார். இல்லைங்களா? அடுத்த கடைசியா யாக்கோபு திருமுகத்தில் இருக்கிறார். 1வது அதிகாரம் 22வது வசனம். இதுதான் கடைசியா தேவையானது. பிரியமானவர்களே, இறை வார்த்தையை கேட்பவர்களாக மட்டும் இயேசுவை ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். எப்படி? இறை வார்த்தையை கேட்பவர்களாக மட்டும் இயேசுவை ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். மாறாக அதை கடைபிடிப்பவர்களாக இருங்கள். அப்போது நீங்கள் இறைவனை இரக்கத்தை பெறுவீர்கள். நம்ம பிராக்டிஸ் ஆகவே என்ன பண்ணாரு? கேட்கிறோம் நம்ம ஏமாற்றிக் கொள்ளவில்லை. நம்மை போல அதை கேட்டார், கடைபிடித்தார், வாழ்ந்தார், அதற்காகவே இருந்தார். ஆமாம், இதுல ஏதாவது சந்தேகங்களுக்கு வாழ்ந்தார், இருந்தார், அதற்காகவே வாழ்ந்தார். நம்ம என்ன பண்றோம்? அதை கேட்பவர்களாகவே இருந்து நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அப்பதான் நான் நினைக்கிறேன். அதுக்கு பின்னாடி அழகா சொல்றாரு. இப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா, அடுத்தது 23வது அழகா சொல்றாரு. அவங்க எப்படிப்பட்டவர்கள்னா, கண்ணாடிக்கு முன்னாடி போய் விட்டுட்டு தன்னையே நல்லா அழகுபடுத்திக்கிறாங்க. நிலையத்தில் அழகுபடுத்தி பூஜை பார்க்கறாங்க. நல்லா இருக்கு. ஆனால் அதை வெளியே வந்த பிறகு என்ன பண்றாங்க? தங்கள் முகத்தையே மறந்து விடுகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் நல்லா பாருங்க. நம்ம வெளியே போன என்ன பண்றோம்? நல்ல மேக்கப் போடுறோம் இல்லைங்களா? கண்ணாடி முன்னாடி எந்த பெற்றோர்கள் கொஞ்சம் பார்க்க ஆகலாம். மேக்கப் போட்டு வர்றோம், அப்படியே கூப்பிடுவோம், மறந்துவோம்னா போய் அந்த கான்சியஸ்னஸ் இருக்கும். அந்த ஒரு விழிப்புணர்வு இருக்கும். நல்லா இருக்கும். அடிக்கடி தலையை செய்வோம் இல்லைங்களா? அப்பப்போ வாரி பண்ணிக்குவோம். ஒரு மரம் பிசினஸ் நேரம்
ரோட்டு ஓரத்துல போன பைக்ல இருந்த கண்ணாடி எடுத்து பண்ண இருக்கு. அவங்க அங்க ஏற்கனவே பார்த்தா முதல்ல நல்லா இருக்க கண்ணாடியில அதை மெயின்டைன் பண்றான். அந்த முகத்துல உள்ள கலை மறைஞ்சிட கூடாது. அப்ப வச்சுக்கிறது இல்லைங்களா? அந்த கலை மறைந்து விடக்கூடாது. அந்த அழகு எடுக்கூடாது. அந்த அவேர்னஸ் அந்த விழிப்புணர்வோட தலையை சிரிப்போம், அப்ப மூஞ்சி தொடச்சிருக்கோம். அதே போல அப்படி இல்லாம ஃபர்ஸ்ட்லயே தொடச்சுட்டா போற இடத்துல என்ன மூஞ்சி வலியுது, தலையில தலைக்கு நீர் மாறி கிடக்கு. அதை அந்த விழிப்புணர்வு இல்லாம போயிட்டு எதுக்கு கண்ணாடிக்கு போகணும்? வீட்டுக்குள்ள வந்து எதுக்கு தலையை சீட்டு அந்த தேவையில்லையே அப்படின்னு கொடுத்துருக்கலாம் இல்லையா? அதே போல எதுக்கு போயிட்டு நம்ம வரணும்? எதுக்கு நம்ம இறைவார்த்தையை கேட்கணும்? நம்ம ஆன்மாவை அழைப்படுத்திக்கணும். இறைவார்த்தை கேட்கணும். இப்ப கேட்கச்சா உற்சாகம் இருக்கணும், ஒரு சந்தோஷம் இருக்கும். அதோட மனசுக்கு போயிட்டோம்னா அந்த அழைப்படுத்திக் கொள்வது போல நம்முடைய ஆன்மாவையும் இறைவார்த்தையும் துணை கொண்டு இறைவார்த்தை துணையோடு அப்பப்போ அழைப்படுத்திக் கொண்டோம் என்றால் நாம் எப்பொழுதும் ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாக இருக்கின்றோம், விழிப்பாக இருக்கின்றோம். எப்பொழுது வந்தாலும் சரி, இன்னைக்கு நைட்டே வந்தாலும் சரி, நாளைக்கு வந்தாலும் சரி, நிறைய பேர் சொல்லலாம் நாம் விழிப்பாக இருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நாம் திருமுறையை பார்க்க இருக்கின்றோம். தயாரித்துக் கொண்டிருக்கிறோம். வெடிப்பாக இருக்கும், ஆயுதமாக இருக்கும். இறைவார்த்தை கேட்பவர்களாக இல்லாமல் அதை கடைபிடிப்பவர்களாக